ஐயப்பன் வந்து ஜாதி மத பேதம் இல்லா கடவுள். அவருக்கு ஜாதி பிரச்சனை இல்லை, மதம் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சுவாமியே சரணய்யப்பான்னு சொன்னா வந்து உடனே நிற்க போறாரு. எது மறக்கிறீங்களோ இல்லை எது மறக்காம எடுத்துட்டு போங்க, கண்டிப்பா தேவைப்படும். வேண்டுதல்களையும் கொண்டு அவர்கிட்ட சேர்க்க போற ஒரு போஸ்ட் மேன் தான் நான். சீல் எடுத்துட்டு போங்க, சேஃபா இருங்க. எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாச்சுன்னா போடுறதுக்காக உடனே. நாளைக்கு நாங்க சபரிமலைக்கு போய் போறோம். ஸோ சபரிமலை யாத்திரைக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே நான் இப்போ வந்து பேக் பண்ணி வைக்க போறேன். நாளைக்கு நாங்க காலையில 5:30 மணிக்கு இரும்பு கட்ட போறோம். அதனால இன்னைக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுதான் நாளைக்கு போகும்போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க பார்க்கலாம். வந்து நாளைக்கு நாங்க போகும்போது போட்டுட்டு போறதுக்கு நீல ஒரு சாரம், அதுக்கு மேட்சிங்க சட்டை, ஸோ அதுக்கு துண்டு. ஸோ அதை நம்ம வந்து முதல்ல இந்த பேக்ல வச்சுக்கலாம். தனியா வச்சிருக்கேன் ஒரு பேக். அப்புறமா போற வழியில யூஸ் பண்றதுக்கு ஒரு சாரம், அப்புறம் வந்து சபரிமலையில போய் யூஸ் பண்ற ஒரு ட்ராக் பேண்ட். ட்ராக் பேண்ட் ஏன்னா அங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்கு எல்லாம் காலில் மூட வேண்டாம், கொசு அடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் தான் ட்ராக் பேண்ட். சபரிமலையில் நாங்கள் வந்து ஒரு 3 days ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து மகர ஜோதிக்கு போறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2-3 ஜோடி ட்ரெஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதில் நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். நீங்க ஒரு நாளைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸே போதும். அங்க வந்து 3 நாள் 4 நாள் ஒரு சபரிமலையில இங்கிருந்து டைரக்டா அச்சன் கோயில், ஆரியங்காவ், குளத்தமலை, எரிமேலி போயிட்டு அங்கிருந்து புல்மேட்டு பாதையில் இந்த வருஷம் புதுசா சபரிமலைக்கு நாங்க போறோம். இது வந்து டிஷர்ட் சபரிமலை போய் போடுறதுக்கு, ட்ராக்கு, பிக்கப் டிஷர்ட்டு. இது வந்து சபரிமலையில நாங்க தூங்குற இடத்துல நான் வந்து ஒரு ட்ராக்கும் இந்த டிஷர்ட் போட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு இது. ஏன் இதெல்லாம் எடுக்கிறேன்னா இந்த குப்பையெல்லாம் எடுத்தா சுமக்க முடியாது, வெயிட் அதிகமா இருக்குங்கிறதுனால. ஓகே, இவ்வளவு ட்ரெஸ்ஸும் நமக்கு இப்போ இங்க தேவைப்படுது போகும்போது எடுத்துட்டு போற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு 3 நாள் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 ஜோடியாவது மினிமம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வாஷ் பண்ணி போட்டு ஆக்சஸ் பண்ண கரெக்டா இருக்கும். ஓகே, இது வந்து இந்த பேக்ல நான் கொண்டு போற பேக்ல இதுல நான் வந்து டம்ப் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த பை ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து சபரிமலையில ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நட்ஸ், என்ன நாங்கள் போகும்போது பசிக்கும், ஸோ சாப்பிடுறதுக்கு நட்ஸ் வச்சிருக்கோம். எனக்கு வந்து குட்டி வலி ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதில் அதுக்காக மீ கேப் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம் பேக்கில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு சென்னையில் ரொம்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு 3 பேக் பிஸ்கெட்டு அதை நான் தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில். வாட்டர் இருந்ததுன்னா சரி, பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம சீல் எடுத்துட்டு போனீங்கன்னா ஃபாரஸ்ட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சீல் எடுத்துட்டு போங்க, சேஃபா இருங்க. இது வந்து கேரி பேக். எதுக்குன்னா கண்டிப்பா வந்து விபூதி, குங்குமம் எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வரதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து பாலித்தீன் கவர் கிடையாது, பயோ கவர். ஸோ அதனால நான் இதை எடுத்துட்டு போறேன் எங்களோட டீமுக்காக எல்லாருக்குமாக. ஸோ அதை நான் வந்து என்னோட சேஃபா என்னோட நிக்கர் பாக்கெட்ல வைக்கேன். அதான் சேஃபா இருக்குன்றதுக்காக. வேற கேரி பேக் எடுத்துட்டு போவீங்க, பிளாஸ்டிக் எடுத்துட்டு போவீங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போங்க, நல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பத்திரிகையில இருக்கிறதுனால பத்திரிகையோட கார்டு எடுத்துட்டு போறேன். கண்டிப்பா மாஸ்க் தேவைப்படும். ஸோ ஒரு 3 மாஸ்க் வாங்கி வச்சிருக்கேன் யூஸ் பண்றதுக்காக. அது இந்த சைட்ல போட்டுக்கலாம், ஜஸ்ட் இதுக்காக. அதுக்கப்புறம் வந்து சபரிமலையில வந்து ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ குளிருக்காக நம்ம வந்து காதுல மாட்டுறதுக்கு வச்சிருக்கேன். 2 இருக்கு. 2 இருக்குன்னா 1 என்ன இருக்கு, குளிரா இருக்கும் காடு. ஸோ நம்ம ஒரு சேஃப்டி இருக்கிறதுக்காக, காதுல பூச்சி எதுவும் போகக்கூடாதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கோம், காதுல போட்டு தூங்குறதுக்காக சேஃபா. இது 2 இருக்குன்னா எனக்கு வந்து என்னோட அண்ணன் சசி அண்ணனுக்கு 1. இது வந்து நான் மலைக்கு போறதுக்காக பெட்ஷீட் யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கேன். இருமுடி தலையில வைக்கிறதுக்காக இந்த பெட்ஷீட் பேக் உள்ள எல்லாமே இருக்கு. அது நான் 4 நெய் தேங்காய் கொண்டு போறேன். ஸோ 4 தேங்காய், நெய் தேங்காய். அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து 7 தேங்காய். புரியுதா? நான் சின்ன செட் ஆகாது. இது வந்து தனிப்பேன். இது வந்து
ஐயப்பனுக்கு கீழே ஐயப்பனோட வச்சுக்கோ. ஓகே, சாமி கும்பிட வேண்டிய அது இந்த 7 அடித்தாங்க நாங்கள் வச்சிருக்கோம். எதுக்குன்னா எங்க கோயில்ல 2, எங்க வீட்டுல 1, அதே மாதிரி எங்க வீட்டுல திரும்ப வந்து 1, அப்புறம் சன்னிதானத்துல 2 படி அடிச்சு ஏறதுக்கு 1, இறங்குறதுக்கு 1. அப்புறம் வந்து நாங்க வந்து இன்னொன்று அடிஷனல் வச்சிருக்கோம். நாங்க புல்மேட்டு பக்கத்துல அங்க முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த முருகன் கோயில் அடிக்கிறதுக்காக. ஓகே, நார்மலா பம்பையில் அடிப்போம், அதை வந்து முருகன் கோயில் அடிக்க போறோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கை கால்லாம் வலியான பேஷண்ட், ஸோ அதுக்காக வலி நடக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் கொஞ்சம். நீங்க சபரிமலைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உடம்பு வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு அப்படின்னா நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு போனா நீங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து இது வந்து கூட வர பக்தர்களுக்காக டோலோ 650 ஒரு அட்டை வச்சிருப்பேன். எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாச்சுன்னா போடுறதுக்காக உடனே சேஃப்டி பர்பஸ். ப்ரஷ்ஷு, பேஸ்ட் கண்டிப்பாக தேவை. நான் வந்து சபரிமலைக்கு போகும்போது நாங்கள் நெய் அபிஷேகம் பண்ணுவோம். இது வந்து தேன் அபிஷேகம் பண்ணுவோம். அதாவது தேன் வந்து எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். என் பையனுக்கு, தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் தேன் வாங்கி வச்சிருக்கேன், ஒரிஜினல் தேன். தரிசன டிக்கெட் கண்டிப்பா எது மறக்கிறீங்க இல்லை எது மறக்காம எடுத்துட்டு போங்க, கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் உங்க கம்பெனியோட கார்டு உங்க பாஸ் கொடுக்குறதுக்கு. மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இது வந்து என் பையனோட வேண்டுதல், ஐயப்பன்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பையன் வந்து 10th எக்ஸாம் எழுதுறான், அவன் கொடுத்தது. அப்புறம் இந்த பணம் எல்லாமே ஒவ்வொரு ஆளும் உண்டியல்ல போடுங்கன்னு கொடுத்த பணம். எங்களோட சார்பாகவும் ஒரு 500 rupees நான் ஐயப்பனுக்கு வைக்கிறேன். பாருங்க, எல்லாருடைய வேண்டுதல்களையும் கொண்டு அவருடைய சேர்க்க போற ஒரு போஸ்ட்மேன் தான் நான், ஜஸ்ட் போஸ்ட்மேன். எல்லா மக்களோட வேண்டுதல்களையும் நான் என்ன பண்ண போறேன்னா அதை அப்படி பேக் பண்ணி இந்த ஒரு பையில வச்சு, இந்த பையில அப்படியே நாங்க போட்டு எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறட்டும் ஐயப்பா, எங்கள்கிட்ட தந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீ நல்ல செய்தியே புரிஞ்சு சொல்லிட்டு நான் இதை கொண்டு அப்படி கொண்டு ஐயப்பனோட உண்டியில வச்சிருவோம், உண்டியில போட்டுருவோம். இதுதான் என்னோட நான் எல்லா வருஷமும் யார் எதோட தந்தாலும் அப்படியே கொண்டு உண்டியில போட்டுருவேன், உள்ள போட்டுருவேன். மேக்சிமம் கோயிலுக்குள்ள போடுற மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். அப்ப இங்கே நாங்கள் கொண்டு போடுறது என்னோட வேலை, அதோட என்னோட கான்செப்ட் முடியுது. அவரோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றட்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லாருடைய பிரச்சனைகள் சரியாகட்டும், அந்த கலியுகம் வருது எல்லாருக்கும் அருள் புரியட்டும், எனக்கும் அருள் புரியட்டும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அருள் புரியட்டும். ஐயப்பன் சாதாரண தெய்வம் கிடையாது, பயங்கரமான ஐயப்பன். ஒண்ணு இல்லாத ஒருத்தனையும் பெரிய ஆளாக்கும், அந்த அளவு பவரான சாமி. உண்மையா எது கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா தராம இருக்கவே மாட்டார், அந்த அளவு பவரான ஐயப்பன். சரி, நம்ம இதை வந்து நம்ம இந்த பேக்ல வச்சுக்கலாம். இப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம நிறைய பணம் தேவைப்படும், ஓரளவு காசு தேவைப்படும் போது நீங்க சேஞ்சா வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200, 500 இந்த மாதிரி சேஞ்ச் வச்சீங்கன்னா ஒரு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க போற கோயில்களை பொறுத்து, இப்போ நான் சபரிமலைக்கு போறதுனால எனக்கு காசு தேவைப்படுது, அந்த பேங்க்ல எங்கிட்ட உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க பேங்க் ஒர்க் பண்றாங்க, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க நாளைக்கு சேஞ்ச் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்போ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, அங்கே சேஞ்ச் இல்லை அதில் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகே, அரவணை, அப்பம், பிரசாதம் வாங்குறதுக்காக இந்த 5000. இது வந்து எனக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்க்கும் போது இது வந்து ஒரு 10 கிலோ இருக்கும், 5 கிலோ இருக்கும். ஸோ எல்லாம் ஒரு 10 கிலோ இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான பார்சல். இது எங்க ஐயப்பன், எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற ஐயப்பனுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறது. இந்த வருஷம் சபரிமலைக்கு முன்னாடி, நான் சபரிமலைக்கு போக முன்னாடி எல்லா வருஷமும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த அம்மன் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கும் போய் பண்ணுவேன். பூ அதெல்லாம் வாங்கி இப்ப சின்ன சாயங்காலமே முடிச்சிட்டோம். இது வந்து எங்க வீட்டு தெய்வம், எங்களை வாழ வைக்கும் குடும்பத்துல ஒருத்தர், அவருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். அவருக்கு பிடிச்ச பழம் மட்டி பழம், அப்புறம் வந்து சிங்கப்பழம். இந்த சிங்கப்பழம் என்னன்னா எங்க கோயில ஈஸ்வர கால பூதத்தார் வந்து ஐயப்பனோட காவல் தெய்வமா இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பவர் ரொம்ப இதுவா இருக்கு.
அவரை தாண்டி தான் ஐயப்பனை பார்க்க முடியும் நம்ம. ஸோ அவரை காக்கா பிடிக்கிறதுக்காக ஐயப்பன் சொல்லி ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்காக அவருக்கு ஒரு பழம். அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் யாரு? நெய்யபிஷேக பிரியன். ஸோ அவருக்கு ஒரு 1/2 கிலோ நெய். சபரிமலை ஐயப்பனுக்கு நம்ம நெய் கொண்டு போறோம், எங்க ஐயப்பனுக்கு ஒரு 1/2 கிலோ நெய். அதுக்கப்புறம் வந்து வெல்லம். இது வந்து பொங்கல் வருது, பொங்கல் வைக்கிறதுக்கும் ஐயப்பனுக்கு பிரசாதம் பண்றதுக்கும் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி எடுத்துட்டு பொங்கலுக்கு யூஸ் பண்ணி எடுத்துட்டு நெய். அதுக்கப்புறம் 2 கிலோ பச்சரிசி. எங்க வீட்டுல வந்து சாப்பாட்டுக்கு குறையே வரக்கூடாது ஐயப்பா, என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒருவேளை உணவா ஒரு வேளைக்காவது உருவட்டும் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்துறாரு, எனக்கு வளம் கொடுக்குறாரு. அவருக்கு நான் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தில பாக்கு. எது இல்லைனாலும் தாம்பூலம் இல்லாமல் சிறக்காது. ஸோ வெத்தில பாக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூ, அவருக்கு பிடிச்ச பூ வாங்கி வச்சிருக்கேன். வெத்தில பாக்கு வந்து நீங்க என்ன ஒரு ஜஸ்ட் ஏதாவது ஒரு என்ன கொடுத்தாலும் வெத்தில பாக்கு கொடுத்தீங்கன்னா அதை அவங்க முழுசா ஏற்றுப்பாங்க. அந்த வெத்தில பாக்கு வந்து தாம்பூலம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், முன்னால வந்து வீட்டுக்கு போனா சாப்பிடலைன்னா கூட வெத்தில பாக்கு போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முழு உணவையும் நான் ஏற்றுக்கிட்டேன், முழுசா நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடலைனாலும் அரசு சுவை விருது கொடுத்ததுக்கு சமம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் வெத்தில பாக்கு நம்ம கொடுக்குறது. கோயில் இருக்கிற எங்க ஐயப்பன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. எங்களுக்கு வந்து பாஸ், எங்களோட அண்ணன், எங்களோட அப்பா, எங்களோட நண்பன், எல்லாத்தையும் தாண்டி எங்க பாஸ். ஸோ பாஸுக்கு நம்ம அதை கொடுத்து பாஸ் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருக்கோம். நான் வந்து சென்னையில இருக்கிறதுனால, சென்னையில இருக்கும்போது எங்களுக்கு குலதெய்வத்தை வந்து எப்பவுமே பார்க்க முடியாது. நாங்க அப்பப்போ வரும்போது வருஷத்துக்கு ஒரு 2 times 3 times தான் வருவோம். ஏன்னா 10 நாள் கோயில் சொல்ல வருவேன். அப்புறம் சபரிமலைக்கு போகும்போது இடையில ஏதாவது எமர்ஜென்சினாலோ ஏதாவது ஃபங்க்ஷன்னால தான் வருவேன். அப்போதான் நான் எங்க பாஸை பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்ல அவருக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும். என்னன்னா நம்மளை வந்து காத்து அங்க இருக்கிற நம்மளை வந்து இப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்காருன்னா, வரும்போதே நமக்காக வெயிட் பண்ணுவார்ல, அஜின் வரான், என் பையன் வரான், என்ன பார்க்க வரான்னு வரும்போது அவர் வருங்கையோட போனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால அவருக்கு ஏதாவது ஒண்ணு நான் வரும்போதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம எப்பவுமே என்னை தாண்டி தாண்டா போனோம் அந்த மாதிரி நிற்பாங்க, அது உண்மை. ஸோ அதனால நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு நிறைய ஒவ்வொரு ஆளுக்கும் குலதெய்வம் இருக்கும். நீங்களும் உங்க குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா? நீங்களும் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. நான் வந்து சபரிமலைக்கு போறேன் இப்போ, இருந்தாலும் எங்க கோயிலுக்கு உள்ள ஐயப்பனுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு, இது வந்து எல்லாமே அவர் கொடுத்ததுதான். அவர் கொடுத்தது நான் வந்து சின்னதா ஏதோ ஒரு பண்றேன், அவ்வளவுதான். அவரு பண்ணிட்டு நான் சபரிமலைக்கு போறோம். இந்த ஐயப்பனோட ஆசை வேணும், அந்த ஐயப்பனோட ஆசை வேணும், எல்லாரோட ஆசையும் எங்களுக்கு கிடைக்கணும். எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஐயப்பன் வந்து ஜாதி மத பேதம் இல்லா கடவுள். அவருக்கு ஜாதி பிரச்சனை இல்லை, மதம் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சுவாமியே சரணஐயப்பான்னு சொன்னா வந்து உடனே நிற்க போறாரு, உங்க பதிலுக்கு சொல்ல போறாரு. உங்களுக்கு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கனால அவங்க முஸ்லீம்ஸ் வேலைக்கு போறாங்க, எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின்ஸ் ஐயப்பன் பார்க்க போறாங்க, ஹிந்துஸ் போறாங்க. ஐயப்பன் வந்து வாப்பா நீ என் குழந்தைடா, நீ தேடி வந்த ஆளு அந்த வா அப்படின்னு அந்த மாதிரி நம்மளோட ஏத்துக்கிறதுக்காக அங்கே சபரிமலையில காத்துட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு நாங்கள் அவரை பார்க்க போறோம். கொஞ்சம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு புல்மேட்டு பாதையில் இந்த புது அனுபவம், நான் இதில் போனதே இல்லை, போகிறோம், போய் பார்ப்போம். அவரோட நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர் தான் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியும். பத்திரமா அவர் கூட்டிட்டு போவாரு, பத்திரமா கொண்டு விடுவார். சுவாமியே சரணமையப்பா.